بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல ஏகரைவன் அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் அவனுடைய சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு ஐசிசி தமாம் தவ்வா நிலையத்தின் ஊடாக நடைபெறுகின்ற இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்களும் பெண்களுமாக நாம் இந்த இடத்திலே வந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக, அதே நேரத்தில் இந்த மார்க்கத்தை தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும், உயர்ந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லோரும் பாடுபடுகிறோம். அந்த நோக்கத்தில் தான் இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய நீயாக்களை பொருந்தி கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையிலே சலஃபுகள் சொல்லுகின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை தான் இதா ஃபுதிஹ லிஹதிகும் பாபு ஹைரின் ஃபல் யஸ்ரா. உங்களுக்கு ஒரு நலவுடைய ஒரு வாசல் திறக்கப்படுமாக இருந்தால், ஒரு ஹைரினுடைய ஒரு வாசல் திறக்கப்படுமாக இருந்தால் அதன் பக்கம் அவர்கள் விரைந்து கொள்ளட்டும். ஏனென்று சொன்னால் ஃபஇன்னஹு லா யத்ரி மதா யுக்லக், அது எப்போ அந்த வாசல் மூடப்படும் என்பதை அவர் அறிந்து கொள்ள மாட்டார். இது சலஃபு சாலிஹீன்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வார்த்தை. ஒரு மூமினை பொறுத்தளவில் அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஒவ்வொரு அந்த முயற்சியும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எது நமக்கு ஹைரண்டு இருக்கிறதோ, எதுவெல்லாம் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் நன்மைகளை, அந்த குட் டீட்ஸ்களை தரக்கூடிய அப்படிப்பட்ட அந்த பகுதிகளாக இருக்கிறதோ அதன் பக்கம் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் விரைந்து செல்கின்ற ஒரு பண்பு, அது ஒரு ஈமானிய சமூகத்தில், ஒரு மூமினிடத்திலே, ஒரு ஆண் பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு அது. அதனால் நமக்கு எதுவெல்லாம் நலவண்டு இஸ்லாம் கருதி சொல்கிறதோ அந்த விஷயங்களில் ஆர்வம் காட்ட வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த ஆர்வத்தில் நம்மளை இஸ்திகாமத்தாக வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால் அவர்கள் எங்களை விட மார்க்க விஷயங்களில், மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்ற விடயத்தில், அதே போன்று அதை செயல்படுத்துகின்ற விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள். ஒரு சின்ன ஒரு கட்டத்தில் கூட நமக்கு கிடைத்த அந்த பாக்கியம் நம்மளை விட்டு தப்பிப்போகக்கூடாது என்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவார்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு, ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே, அந்த தாலீமுடைய சபையில் உட்கார்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கம் நரகத்தை பற்றி எல்லாம் சொல்லுவார்கள்.
இந்த செய்திகளை எல்லாம் கேட்டுவிட்டு ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் பிள்ளைகளோட ஒரு சந்தோஷமாக கொஞ்சி குழாவ வேண்டும், மனைவியோடு சந்தோஷமாக பேச வேண்டும். இப்பொழுது இந்த நடைமுறை, இப்படி நாம் நடந்து கொள்கின்ற இந்த முறைமை, இது ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கின்ற பொழுது இருக்கின்ற அந்த நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கிறது என்பதை ஃபீல் பண்ணுறாங்க. இதான் சஹாபாக்கள். நம்ம பாவம் தெளிவானது, நன்மையும் தெளிவானது, அதில் மாற்று கருத்து கிடையாது. நமக்கு ஒரு பாவத்தை செய்கிற நேரத்தில் இது பாவம்னு தெளிவாக விளங்கும். அப்படிதானே? ஒரு பாவத்தை செய்கிற நேரத்தில் இது நமக்கு இது ஒரு சின்ஸ், மேஜர் சின்ஸா அல்லது மைனர் சின்ஸான்றது நமக்கு தெரியும். ஆனால் சஹாபாக்களின் நடைமுறையை பாருங்கள். அவர் வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக பேசுகின்ற ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்ற அந்த தருணம், அதை அவர் எப்படி பார்க்கிறார் என்றால், நபிக்கு நாம் ஏதோ நிஃபாக்குத்தனமாக செயல்படுறோமோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக நயவஞ்சகத்தனத்தில் ஈடுபடுகின்ற ஒரு செயலாக இருக்குமோ என்று அவர் நினைக்கிறார். கண்ணியமான சகோதர சகோதரி, நினைச்சு பாருங்க, ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பது, பிள்ளைகளோட சந்தோஷமாக இருப்பது மார்க்கத்தில் தடை கிடையாது. ஆனால் சஹாபாக்கள்ற ஃபீலிங் எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற அதோ நிலை எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை விரும்பினாங்க. ஒரு பக்குவம், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பயானை கேட்குற நேரத்தில் கொஞ்சம் ஜோஸ் ஆகுவாங்க சிலவங்க. அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஈமான் குறையும் கூடும், ஈமான் கூடும் குறையும். ஒவ்வொருத்தருடைய ஈமானுடைய படித்தரம் வித்தியாசமானது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உண்மையிலேயே சஹாபாக்களுடைய மனோநிலை, அவங்களோட அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சுண்டா, எந்த நிலையிலும் நம்முடைய ஈமானில் தளம்பல் வந்துவிடக்கூடாது, ஈமான் அப்படியே ஸ்ட்ராங்காக பயணிக்க வேண்டும் என்பதில், அதை பாதுகாக்க வேண்டும் என்பதில் மிக கரிசனை செலுத்தினார்கள். இதனால் இந்த ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு வெளியில் வந்து கொண்டு சத்தம் போடுகிறார், நாஃபக ஹன்லலா, நாஃபக ஹன்லலா, ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டான், ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டான், இப்படியே சொல்லிக்கொண்டு வாரார். எதிரில் வாராரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் யார்? இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்றால், இந்த உம்மத்தில் ஹைருல் உம்மா, இந்த உம்மத்தில் மிகவும் சிறந்தவர், நபிக்கு அடுத்த நிலையில் வச்சு பார்க்கப்படுகின்றவர் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என்னை அல்லாஹு தஆலா அவனுடைய ஹலீலாக எடுத்துக்கொள்ளாவிட்டால் லத்தஹல்து அபூபக்கர் ஹலீலன், அபூபக்கரை நான் ஹலீலாக எடுத்திருப்பேன், என்னுடைய உற்ற தோழராக எடுத்திருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்தவர் இவர். வருகிறார். வருகிற நேரத்தில் இந்த ஹன்லலா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்குறாரு, ஹன்லலாவை, என்னப்பா, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, முனாஃபிக் ஆயிட்டேன்னு சொல்கிறீங்களே. அப்போ ஒரு ஸ்டோரியை சொல்கிறார். என்ன ஸ்டோரி சொல்கிறார்? ஃபேமிலியோடு இப்படி இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே வந்தால் ஒரு நிலை ஏற்படுகிறது, வீட்டுக்கு வந்தால் இப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது, இதை நான் ஒரு நிஃபாக்குத்தனமாக பார்க்கிறேன் அப்படி என்று நினைச்சு கொண்டு தான் வெளியில் சத்தம் போட்டு வந்தார். உண்மையில் இந்த ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கின்ற ஒரு சமூகத்துடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். உண்மையிலே நாங்கள் ஒரு இலட்சியத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு சமூகம், ஒரு காலமும் தன்னை ஒரு தன்னிறைவு கொண்ட சமூகமாக இபாதத்தில், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் நாங்கள் அல்லது நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஒரு தன்னிறைவு கொண்ட ஒரு சமூகமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்கு இது ஒரு சான்று. உண்மையில் எங்களுடைய மனித சமூகத்தை பொறுத்த நாம் எப்படி நினைக்கிறோம்டா, நாம் ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம் என்றால் மாஷா அல்லாஹ் எனக்கு நன்மை பதியப்பட்டாச்சு, எனக்கு கிடைக்கின்ற கூலி நிச்சயமாக கிடைக்கும், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம எல்லாரும் எப்படி அதில்
எங்களுடைய உள்ளம் சொல்லுதென்றால் எனக்கு இதில் இவ்வளவு நன்மை இருக்குது. கியாமுல்லைல் வணக்கம் இரவு தொழுகை நாம் தொழுவிட்டோம் என்றால் நாம் எப்படி நினைக்கிறோம் என்றால், மாஷா அல்லாஹ் நான் இன்றைக்கு பர்ஃபெக்ட், நான் கியாமுல்லைல் தொழுகையை தொழுது முடித்து விட்டேன், நான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன். சுபஹு தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுது விட்டால் நாம் நினைக்கிறோம் நிச்சயமாக நாம் பர்ஃபெக்ட். 5 நேரம் நாம் ஜமாஅத்தோடு அல்லது தொழுகைகளை நிறைவேற்றுகிறோம் என்றால், குர்ஆன் திலாவத்தை செய்கிறோம் நாம் நினைக்கிறோம் உண்மையில் நாங்கள் பர்ஃபெக்டாக, எனக்கு எல்லா நன்மைகளும் பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மை அதுதான். ஆனால் இந்த நன்மைகள், இந்த குட் டீட்ஸ்கள் எல்லாம், இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு அதற்கான அந்த ரிவார்ட்ஸ், அதற்கான தரஜாக்களை நாம் முழுமையாக பெற்றுவிட்டோமான்ற அறிவு எங்களுக்கு கிடையாது. யாருக்காவது தெரியுமா? நம்ம இப்போ இஷா தொழுகை தொழுதுட்டு வந்திருப்போம். நம்முடைய இஷா தொழுகை அல்லாஹ்விடத்திலே எக்ஸப்ட், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு 100% யாருக்கும் உத்தரவாதம் இல்லை. எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும், தஅவாவுடைய பிரச்சார பணிகளில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய இந்த பணிகளை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு என்ன ஆதாரம்? இப்படி அறியாத சமூகம் எப்படி இருக்கும்? இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு மோமினை பொறுத்தளவில், அவனுடைய லட்சியத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு மோமினை பொறுத்தவரை அவன் எப்படி இருக்கணும் என்றால், அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் அவனுக்கு ஒரு அச்சம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல் ஹவுஃப் வர் ரஜான்னு சொல்வார்கள். பயத்துக்கும் அச்சத்துக்கும் மத்தியில் தான் ஒரு மோமினுடைய வாழ்வு இருக்கும். ஒரு மோமினுடைய அந்த பயணத்தை பொறுத்தளவில் அவன் அல்லாஹ் நாம் செய்த கூலியை, நாம் செய்த இந்த வணக்க வழிபாடுகள், நாம் செய்த செயல்பாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்கின்ற ஒரு அச்சம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற ஆதரவும் இருக்க வேண்டும். இங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எவ்வளோ பெரிய ஒரு, அதாவது ஈமானுடைய தரஜாவில் எவ்வளோ பெரிய உயர்ந்தவர், நம்மளை விட உயர்ந்தவர். அப்படிதான் சஹாபாக்களுக்குள்ள படித்தரம் வைத்தால் கூட அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். அபூபக்கர், சும்மா உமர், அதுக்கப்புறம் உமர், உஸ்மான், அலி. அப்படிப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், முபஷ்ஷிரீங்கள். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாரு, ஹந்தலாவை என்னப்பா உங்களோட நிலைமை? அவர் சொல்கிறார், இதுதான் சிச்சுவேஷன், வீட்டுக்கு போனால் எனக்கு இப்படி நிலைமை ஏற்படுது. ரசூலுல்லாவோடு இருக்கிற பொழுது, அவருடைய அந்த உபதேசங்களை கேட்கிற பொழுது ஈமான் கூடுது, ஒரு பயபக்தியோட அச்சத்தோடு இருக்கிறோம். வீட்டுக்கு வந்தால் இப்படி ஒரு நிலை ஏற்படுது என்ற உடனே அவர் என்ன சொல்லியிருக்கோம்? இதான் ஒரு மூமின். மர்மை அந்த இலக்கை அடையக்கூடிய ஒரு மூமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதுக்குதான் இந்த செய்தியை சொல்கிறேன். அபூபக்கர் என்ன சொல்லியிருக்கோம்? ஹந்தலாவே நம்ம உங்களோட விட சூப்பரானால், நம்மளோட அப்படி தானே சொல்லுவோம். நம்மன்னா எல்லாம் பர்ஃபெக்ட் தான், நான் ரசூலுல்லாஹ் சபையில் இருக்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன், அப்படி தானே சொல்லணும். இப்போ நம்ம ஒரு பணியை செய்ய எப்படி சொல்லுவோம்? மாஷா அல்லாஹ் நான் 100%, நான் 5 டைம்ஸ் ப்ரேயர் ஜமாத் விட்டுறது கிடையாது, என்னோடய வீட்டில் கியாமுல்லைல் விட்டது கிடையாது, குர்ஆன் திலாவத் விட்டது கிடையாது, காலை மாலை ஔராதுகள் விட்டது கிடையாது. இன்றைக்கி நம்ம பெருமையாக சொல்கிறோம், ரமலான் காலம் வந்தால் 30 குர்ஆன் 40 குர்ஆன் ஓதினோம் என்பார்கள். ஏன்? நம்ம அதில் திருப்தி கொள்கிறோம். நம்ம செஞ்ச அந்த அமல்களில் நம்மளுக்கு அப்படித்தான் எண்ணம் வருகிறது. ஆனால் சஹாபாக்களுடைய மனோல் அப்படி இல்லை. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஹந்தலாவே அப்போ நீங்கள் எந்த நிலையோ அதே நிலைமை அதை நம்மளும். நீங்கள் உங்களோட வீட்டில் போனால் எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ, உங்களோட வீட்டில் உங்களோட புள்ள குட்டிகள் எப்படி இருக்கிறீங்களோ, அது மாதிரி தான் நானும் இருக்கிறேன். உண்மையில் இதுவும் நிஃபாக்குத்தனமாக இருக்குமோ? அவர் பெரிய ஒரு அந்த இடத்துல தன்னொரு அறிஞராகவோ, தன்னொரு பெரிய ஒரு இபாதத்தில் ஆர்வமுள்ளராகவோ, தான் ஒரு பயபக்தி உள்ளவன்டா என்ற ஒரு அடையாளத்தை காட்டல. போய் ரசூலுல்லாஹ்ட கேட்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, போய் இது கேட்குறாரு. கேட்குற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஹந்தலாவே சாஅத்தன் வசாஆ, ஒரு தடவை இப்படி என்றால் இன்னும் ஒரு தடவை அப்படித்தான். ஒரு நேரம் இப்படி இருப்பாங்க, ஒரு மனிதர்களை பொறுத்தவரை ஒரு நேரம் இப்படி இருப்பாங்க. லவ் அன்னக்கும் ததூமூன,
இதே நிலைமையில் நீங்கள் இருந்தால், இதே நிலைமையில் என்னுடைய சபையில் இருப்பதை போன்று நீங்கள் தொடர்ந்து இருப்பீர்களாக இருந்தால், லஸாஃபஹத்குமுல் மலாயிகத்து ஃபீ ஃபுர்ஷிக்கும் வ ஃபீ துர்கிக்கும், உங்களுடைய பாதையிலே உங்களுடைய விரிப்புகளிலே வந்து உங்களை முசாஃபஹா செய்கிறவர்கள் மலக்குகளாகத்தான் இருக்க முடியும். சுப்ஹானல்லாஹ், மலக்குகளால் தான் அப்படி 24 hours அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கேன். ஆனால் இது வந்து மார்க்க ரீதியில் தப்பு கிடையாது, அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம நிலைமை, நம்ம பயானம் கேட்டுட்டு போய் அடுத்த கட்டம் போனது நம்மளோட நிலைமை. அல்லாஹ் அல்லாஹ் பயானம் கேட்குற நேரத்தில், ஒரு உரைகளை கேட்குற நேரத்தில் கொஞ்சம் கூடும். அதிகமான மனிதர்களுடைய நிலைப்பாடு அப்படித்தான். கொஞ்சம் வெளியே போயிட்டோம்னா இந்த அனுமதிக்கப்பட்ட செயல்களை தவிர்த்து எத்தனையோ மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் நம்ம ஈடுபட்டிருக்கிறோம். அப்போ நம்ம எவ்வளவு சிந்திக்க வேண்டியிருக்கு, நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம், அப்போ நம்முடைய மர்மையுடைய அந்த இலக்கு எந்த இடத்தில் இருக்கிறது. நம்ம வீட்டுக்கு போனோம்னா சீரியல் பார்க்குறோம், வீட்டில் போய் உங்களோட பிக்சர்ஸ் பார்க்குறோம். அதாவது உங்கள சொல்லலை, எல்லாரும் மனிதன் என்ற அடிப்படையில் மோஸ்ட்லி அதிகமான மக்கள் சொல்கிறேன். இன்றைக்கு மனிதனுடைய நிலைப்பாடுகள் அப்படி இருக்குது. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டான், ஆனால் குறிப்பாக மனிதனை பொறுத்தளவில் ஷைத்தான் விட மாட்டான். அப்படி வீட்டுக்கு போன ஒரு சிந்தனை மாறுது. அப்படி வாகனத்தில் போக்கில் ஒரு சோங்கை போட்டு கேட்குறதுக்கு மனசு சொல்லுது என்றால், இந்த கட்டங்கள், ஒரு பாவத்தை செய்கிற ஒரு கட்டம் வருது என்றால் அந்த இடங்களிலெல்லாம் நாம் எப்படி இருக்க வேண்டும்? கண்ணியமான சகோதரர்களே, ஆக ஒரு மூமினை பொறுத்தளவு நாம் செய்கின்ற எல்லா வணக்க வழிபாடுகளிலும் அதனை பாதுகாப்பதில் அவன் கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் இந்த ஹதீஸில் மிக முக்கியமானது. அந்த வணக்க வழிபாடுகளை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதில் மிக முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். இப்போ நபிமார்களை பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் அல்லாஹு தஆலா கஅபாவை கட்டுமாறு அந்த பணியை சொல்கிறான். அப்போ யார் கட்டினாங்க? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து அந்த கஅபாவை புனர்நிர்மாணம் செய்கிறாங்க. செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாங்க. வஇத் யர்ஃபஉ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா. யார் டியூட்டி, யார் ஆர்டர் போட்டது, யார் இந்த பணியை செய்ய சொன்னது? செய்ய சொன்னது ரப்பு தான். இந்த பணியை செய்யுங்கன்னு ஆர்டர் பண்ணது யார்? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். தேர்வு செஞ்சது யார்? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். ஒருத்தர் தேர்வு செய்தாலே அது ஒரு பெரிய ஒரு மகிமை. அல்லாஹ் ஒருத்தரை சூஸ் பண்ணுறான் ஒரு வேலைக்கு, அந்த பணி அவர்கிட்டே கொடுக்குறான் என்றால் அதற்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த அமல் மக்பூல், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனாலும் அந்த பணியை செஞ்சுட்டு 2 பேரும் துவா தான் கேட்குறான். யா அல்லாஹ், நான் செஞ்சிட்டோம், நீ தந்த அந்த டியூட்டியை முடிச்சிட்டோம், ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களிடம் இதை எக்ஸப்ட் பண்ணு, இதை ஏற்றுக்கொள்வாயாக. இன்றைக்கி நாங்கள் எத்தனை பேர் ஒரு நேர தொழுகையை தொழுது விட்டு கையேந்தியவர்கள்? யோசிச்சு பாருங்க. தொழுகைக்கு பின்னால் கூட்டு துவா இல்லை, அது பித்அத், தெளிவு. எப்பயாவது நம்ம இந்த துஆ என்றது ஒரு இபாதத்தை படிச்சிருக்கிறோம், ஆனால் அது இபாதத்தா செஞ்சிருக்கிறோமா? அது ஒரு ப்ராக்டிக்கலில் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு இபாதத்தாக, அது ஒரு தொழுகையை நிறைவேற்றிருக்கின்ற அந்த ஃபீலிங் கூட நம்முடைய இபாதத்தில் வராது. நிறைய பேரை பாருங்க, துவா கேட்பாங்க, அவரை பார்வை எங்கே இருக்கும்? வாரவங்களை போட்டு சலாம் சொல்லி விடுவார். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும், இவர் வாலைக்கும் சலாம் சொல்லிட்டு துவா கேட்பார். சில நேரங்களில் இவரே துவா கேட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்பார். 4 பக்கம் பார்த்து துவா கேட்பார். அப்போ இவர் துவாவில் என்ன இல்லை? ஒரு உயிரோட்டம் இல்லை. ரப்பிடத்தில் நம்ம பேசுகிறோம் என்றால், ரப்போடு நம்ம முனாஜாத் செய்கிறோம் என்றால், அந்த துவா ஒரு இபாதத். துவா இஸ் வர்ஷிப். அப்போ அந்த வர்ஷிப் பண்ணுறது எப்படி இருக்கும்? அவர் சப்ளிகேஷன் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும்? அப்போ அதனுடைய அந்த முறைமைகள் இன்றைக்கு இல்லை. என்று நம்ம ஒரு சடங்கு ரீதியாகத்தான் இன்றைக்கு நிறைய வணக்கங்களை பார்க்கலாம். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் உயிரோட்டமாக இருக்க வேண்டும். ஒரு மூமினை பொறுத்தளவில் நம்முடைய நோக்கம், லட்சியம், நம்முடைய கோல், மர்மையில் இதனுடைய ஃபாயிதாக்களை, நம்முடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் அங்கே தான் எடுக்கணும். அதுதான் லட்சியம். உலகத்தில் நம்ம எல்லாரும் எதற்காக போராடுறோம்? நீங்கள் ஒவ்வொருத்தட்ட கேட்டால் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வகையான கோல் இருக்குது, ஒவ்வொருத்தட்ட ஒரு எய்ம் இருக்குது. ஒவ்வொருத்தட்ட கேட்டால் நம்ம இப்படி ஒரு ட்ரீமோட வந்துருக்கு, இப்படி பெரிய ட்ரீம்.
என்னது? ஊரில் பெரிய ஒரு பங்களா வாங்கணும், நல்ல ஒரு வாகனம் வாங்கணும், நல்ல ஒரு வீடை கட்டணும், வீடு சும்மா லக்ஸரியாக இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், நம்மளோட பிள்ளைகளுக்குன்னு சொத்துக்களை நிறைய சேர்க்கணும். அல்லது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸுக்குள்ளே நாங்கள் இந்த இடத்துலேருந்து நாட்டுக்கு போயிடுவோம். நிறைய ட்ரீம்ஸ் செய்யும். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு கனவுல தான் நம்ம இங்கே வந்துட்டு இருக்கிறோம். யாரும் சும்மா வரலை. ஒரு எய்ம் அடையணுமெண்டா சும்மா இருந்து படுத்து கொண்டு வந்து யோசிச்சான்னுவீங்க, நான் இப்படியெல்லாம் ஆகணும் அப்படியெல்லாம் ஆகணுமா, நடக்குமா? ஒருத்தன் படுத்துட்டு யோசிக்கிறான், எந்த முயற்சியுமே கிடையாது. கனவு எவ்வளவும் காணலாம். அதை சாத்தியப்படுத்துவது என்பதுதான் மிக முக்கியமானது. அப்போ அதுக்கு உழைப்பு தேவை. நிறைய நம்ம வியர்வை சிந்த வேண்டியிருக்குது, நிறைய இழக்க வேண்டியிருக்குது, அப்படித்தானே? அப்போ நிறைய கனவுகள் நம்மகிட்ட இருந்ததுக்கு வேலை இல்லை. ஆனால் அந்த கனவை நடைமுறைப்படுத்துவது என்பது மிக கஷ்டமான ஒரு வேலை. அப்போ அதற்காக வேண்டி நம்ம நாடு கடந்தே வந்திருக்கிறோம். நீங்கள் நாட்டிலிருந்து யோசிச்சா கூட கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க எப்படி? நம்ம இங்கே வருவோம், எப்ரோட் வந்து இங்கே வந்து நம்ம கொஞ்சம் காலம் இருந்து நம்முடைய எல்லா பணிகளையும் முடிச்சுட்டு நம்ம அங்கே ஷிஃப்ட் ஆகிடலாம், அல்லது இங்கேயே நம்ம ஷிஃப்ட் ஆகிடுவோம். அது ஒரு சிலவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, அங்கேயே விட இங்கே நல்லா இருக்குது. இங்கே வந்தால் கூட நமக்கு ஒரு எய்ம் இருக்கும், நம்மளோட பிள்ளைகளை ஒரு லெவலில் கொண்டு வரணும், அவங்கள பெரிய பெரிய துறை சார்ந்தவர்களாக அவர்கள் நாம் உருவாக்குவோம். அல்லது ஸ்பிரிச்சுவலான ஒரு டாக்டர், ஸ்பிரிச்சுவலான ஒரு என்ஜினியர், ஒரு அக்கௌண்டன்ட், இப்படி உருவாக்கணும். நிறைய கனவு இருக்குது. எல்லாரும் கனவுகள் அந்த லட்சியம் இல்லாமல் யாரும் வந்தது கிடையாது. எல்லாருக்கும் ஒன்று இருக்கும். அது யார்கிட்ட ஒவ்வொருத்தர தனிப்பட்ட கேட்டால் சொல்லுவாங்க. நிறைய இங்கே வயதில் மூத்தவங்க இருப்பீங்க, நம்மளை விட வயதில் மூத்தானவங்க. அவங்க இங்கே வந்து 30 இயர்ஸ், மோர் தென் 30 இயர்ஸ் உள்ளவங்கெல்லாம் இருக்கிறாங்க, 40 இயர்ஸு கூட இருக்கலாம். அப்படி உள்ளவங்களோட வாழ்க்கையில் அவங்க இதுவரைக்கும் கண்டது என்ன? ஏதோ மாஷா அல்லாஹ் ஓடுது, ஏதோ லைஃப் ஓடிக்கொண்டிருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், நிம்மதியாக இருக்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தட்டையும் வந்து ஒரு வகையான கமெண்ட்ஸ் வரும். கண்ணியமான சோர்களே, இதெல்லாம் நிரந்தரமற்ற ஒரு உலகத்தில், நிரந்தரமற்ற கேரண்டி இல்லாத ஒரு லைஃப்பில் நம்ம இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சிட்ருக்கிறோம். இந்த லைஃபு கேரண்டி இல்லை. ஆனால் நமக்கு அன்லிமிட்டட் லைஃப், கேரண்டியோட ஒரு லைஃப், அந்த லைஃப்பை தான் ஒரு மோமின் நம்ம ஒரு கோலாக லட்சியமாக கொண்டு பயணிக்கணும் என்பது தான் நம்ம எல்லோருடைய நோக்கம். இதுதான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். நம்ம இன்னும் உலகத்துக்கு அல்லாஹ் எதுக்கு நம்மளை படைத்தான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கமும் ஜின் வர்க்கமும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றால் அல்லாஹுவுக்கு உபூதியத், அவனுக்கு தன்னை அடிமைப்படுத்தி வாழ்வதற்கு தான். அப்போ இந்த லைஃப் தான் ஃபேக்ட், இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் மனிதர்கள் போகிற போக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி மனிதனுடைய முயற்சிகளும் அவருடைய சிந்தனைகளும் அவங்களுடைய அந்த கால நேரங்களும் எதற்காக கூடுதல் கவனம் செலுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் மறுமை என்ற ஒரு சிந்தனை போக்கில்லாமல் வாழ்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அதனால் உலகமே தேவையில்லை நான் சொல்ல வரல. குர்ஆன் அழகாக பேசுது, உலகம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கான இடம். அந்த வாழ்க்கையில் அவனுக்கு பொருளாதாரம் தேவை, பிள்ளை செல்வங்கள் தேவை, அவனுக்கு வளங்கள் தேவை. இது இந்த உலகத்தினுடைய ஜீனா, டிசைன். அல்லாஹ் சொல்கிறான் அலங்காரங்கள், அது அலங்காரமாக பாருங்கள், அவ்வளவுதான். அதை உங்களுடைய தலைக்கு மேலே கொண்டு வச்சிடாதீங்க. சஹாபாக்கள் அப்படி பார்க்கல. இந்த உலகம் அவருடைய காலடிக்குள்ளே வந்துச்சு, தூக்கி போட்டு போனாங்க. அது பெரிய நதி அவங்கள வந்து சூழ்ந்துச்சு. அப்போ உண்மையிலே ஒரு மோமின் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற ஒரு மோமின்ட்ட எப்படி இருக்குமாண்ணா, நீங்கள் ஒரு லட்சியத்துக்காண்டி போகிற நேரத்தில் எவ்வளவு தடை வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் ஏறி மிதித்து தான் நீங்கள் போவீங்க. உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும் லைஃப்பில், அந்த தடைகளெல்லாம் தாண்டி தான் நீங்கள் ஒரு லெவலுக்கு இப்போ வந்திருக்கிறீங்கன்னா அதற்கான என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கையாண்டீங்க என்பது உங்களுக்கு தெரியும். இதேபோல் இறைவன் நமக்கு சில வழிமுறைகளை, சில ஸ்டெப்ஸுகளை தருகிறான். ஒரு மறுமையை நோக்கி பயணிக்கிற ஒரு மோமினை பொறுத்தளவில் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும், அந்த மோமினுடைய வாழ்வு எப்படி அமையப்பெற வேண்டும்? கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் மிக முக்கியமானது. அதாவது உலூவுல் ஹிம்மா என்று சொல்வார்கள். அதாவது மிகப்பெரிய, அதாவது கோல், அதாவது எய்ம், உயர்ந்த அந்த அந்த மேலெண்ணம்,
நம்ம மறுமையை அடைய போகிறோம் என்றால் அதை முழுமையாக அங்கு நாம் தோற்றுவிடக்கூடாது. ஏன்னா அதுதான் நிரந்தர லைஃப். அங்கே போய் தோற்று இங்கேயுமே தோற்று அங்கேயும் தோற்றுறோம் என்றால் எந்த பயனுமே கிடையாது. அதனால் கண்ணியமான சகோதர சகோதரிகளே, முக்கியமாக குறிப்பாக முதலாவது நாம் செய்யக்கூடிய எந்த இபாதாக்களை, எந்த வணக்க வழிபாடுகளையும் சிறுசாக கருதாதீர்கள். அது மாத்திரமில்லை, அந்த வணக்க வழிபாடுகளை செய்ததற்கு பின்னால் ரப்பிடத்திலே நீங்கள் கையேந்துங்கள். யா அல்லாஹ், இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்ளு, இதை ஏற்றுக்கொள்வாயாக என்ற பிரார்த்தனையோடே பயணிக்க வேண்டும். அப்படி என்றால் தான் ஒரு மூமினிடத்திலே அந்த ஹவுஃபும் ரஜாவும் இருக்கும். இல்லை என்றால் அவன் திருப்தி அடைஞ்சிடுவான். ஷைத்தான் வந்து அதை போடுவான். அதான் அந்த அனானியத், கிப்ரியத், உஜுப் என்று சொல்லக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்துவான். நம்ம யாருக்கு அடிப்போம், நம்ம எல்லாம் கிளியர்த்தாகி நம்ம பெர்ஃபெக்டாகி, அதனால் மனிதர்களை மதிக்காத ஒரு நிலைமை வரும். மனிதர்களை மதிக்க மாட்டார்கள். அதாவது ஒரு தாழ்வு நிலை அவரிடத்தில் உருவாகாது. கண்ணியமான சகோதரர்களே, ஆகவே அல்லாஹ்வுடைய அச்சமும் பயமும் இருக்கிற மனிதர்கள் நிச்சயமாக அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா நிலைகளிலும் இறைவன் மீது சார்ந்து இருப்பார்கள். அவர்கள் செய்யக்கூடிய எல்லா வணக்கத்தையும் இறைவனிடத்திலேயே முறைப்பாடு செய்து, யா அல்லாஹ் இதனை ஏற்றுக்கொள் என்ற அந்த மனோநிலையை பயணிப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு தடவை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகன், இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு மனிதர் வருகிறார், யாசகம் கேட்டு வருகிறார். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகன் இருக்கிறார். இப்னு உமர் அப்படின்னா உமர் ரலியல்லாஹு பேரன். அவரை கூப்பிட்டு தன்னுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, மகனே, இந்த சாயில் வந்திருக்கிறார், யாசகம் கேட்குறவர், அவருக்கு ஒரு தீனாரை தூக்கி கொடுங்க. தீனாரண்டா அன்றைக்கு தங்க காசு, ஒரு கொயின். அந்த தீனாரை கொடுக்க சொல்கிறாங்க. யஅதிஹி தீனாரன், அவர் கொடுக்குறார். கொடுத்துட்டு வந்ததுக்கு பின்னால் வாப்பா பார்த்து அந்த மகன் சொல்கிறார், தகப்பலல்லாஹு மின்க யா அபதா, அல்லாஹ் உங்களுடைய தந்தையே, உங்களுடைய இந்த சதக்காவை அல்லாஹ் பொருந்து கொள்வானாக அப்படின்றார். அப்போ நம்ம என்ன சொல்லணும், மாஷா அல்லாஹ் ஆமீன்னு சொல்லிட்டு சும்மா இருந்துடும். அப்படிதானே? அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹுடைய பதில் எப்படி இருந்தது? அதுதான் நம்முடைய பதிலாகவும் இருக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க அந்த இடத்துல, மகனே, லவ் அலிம்து அன்னல்லாஹ தகப்பல மின்னி சதகத்தன் வாஹிதத்தன் அவ் சஜதத்தன் வாஹிதா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னிடமிருந்து இந்த ஒரு சதகாவை ஒப்புக்கொண்டு விட்டான் என்று மாத்திரம் எனக்கு தெரிந்து விட்டார், அல்லது நான் செய்யக்கூடிய ஒரு சுஜூதை, ஒரு சஜதாவை அல்லாஹ் என்னிடமிருந்து ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால், அஹப்பு இலைய மினல் மௌத், எனக்கு அதற்கு பிறகு மௌத்து தான் மிக விருப்பமானதாக இருக்கிறது என்று இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. ஏன்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இன்னமா யதகப்பருல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் யாரிடம் இதை ஒப்புக்கொள்கிறான் என்றால் இறை விசுவாசிகள் முத்தகீங்களிடம்தான் அல்லாஹ் இதை ஒப்புக்கொள்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஒப்புக்கொள்வதெல்லாம், கபூல் செய்வதெல்லாம் முத்தகீங்களிடம் இருந்துதான் என்று சொல்கிறான். ஆகவே நான் ஒரு முத்தகி என்று எனக்கு தெரிந்து விட்டால் அதற்கு பின்னர் எனக்கு மரணம்தான் விருப்பமானதாக இருக்கும் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன சகோதரர்களே? நம்ம கொடுக்குற சதக்கா அல்லாஹ் கபூல் பண்ணான்னு தெரியாது. நம்ம இன்றைக்கு செய்கிறோம், நிறைய சதக்காக்கள் செய்கிறோம், நிறைய ஹதியாக்கள் கொடுக்குறோம், எங்களுடைய ஜகாத்துகளை கொடுக்குறோம், நிறைய மக்களுக்கு நாம் உதவியாக இருக்கிறோம், தவா விஷயங்களில் முத்தாவினாக இருக்கிறோம், தாவுனாக நிறைய விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளோட உள்ளத்தில் எது வந்துடக்கூடாது, திருப்தி வந்துடக்கூடாது. நான் தான் இதை செய்கிறேன், நான் இல்லாவிட்டால் அது நடக்காது, நான் இல்லாவிட்டால் இந்த செயல் நடக்காது, அல்லது நான் இதை செய்ததுக்காக எனக்கு அல்லாஹ் பெரிய கூலியை தந்து விட்டான் என்ற அந்த திருப்தி மனோநிலை வந்துவிடக்கூடாது. நம்ம எப்பெல்லாம் யோசிக்கணுமெண்டா, அல்லாஹ் என்னிடம் யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள், நான் இந்த பணியை உனக்காக தான் செய்தேன், யா அல்லாஹ் என்னிடமிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற அந்த பயம், அதே நேரத்தில் நன்மை எதிர்பார்த்த அந்த ஆதரவு, ரஜா, இந்த ரெண்டும் இருக்கும். அல் ஹவுஃப் வர் ரஜா என்பது ஒரு மூமினத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணிதக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல
பொதுவாக சலஃபுகள் அறிந்து வைத்திருந்த ஒரு விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு நம்மகிட்ட பேச்சளவில் இருந்தால் கூட, ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம்னா, இந்த உலகம் நிரந்தரமற்றதுன்னு நமக்கு தெரியும். இதுக்கு பயம் பண்ண தேவையில்லை. நம்ம நம்பிக்கை தான், எல்லோரும் நம்ம நம்பி இருக்கிறோம். யார்கிட்ட கேட்டாலும் மறுமை தான் நம்மளோட வாழ்வுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கை நம்ம இடத்துல ப்ராக்டிக்கலில் வருதான்னு சொன்னால் கிடையாது. யார்கிட்ட கேட்டாலும் மறுமை என்ற நம்பிக்கை இருக்குது, அல்லாஹ் பற்றி நம்பி எல்லாம் இருக்குது, அன்சீனை பற்றி உள்ள அவ்வளோ நாலேஜும் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலில் நீங்கள் யோசிச்சு பார்த்தா நம்ம அது மாதிரி வாழ்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. அதாவது மறுமையை எதிர்பார்க்கின்ற அந்த லட்சியத்தை குறிக்காக கொண்ட ஒரு குறிக்கோளாக கொண்ட ஒரு சமூகமாக நாம் வாழ்கிறோமானா அப்படி கிடையாது. நம்முடைய சிந்தனைகள் அப்பப்போது என்ன செய்யுது, மாறுது. இது உலகம்தான் நிரந்தரம் நாம் நினைக்கிற மாதிரி நம்முடைய அந்த தாட்ஸுகள், நம்முடைய செயல்பாடுகள், இதுக்காக வேண்டிய நம்ம நிறைய பாடுபடுறோம். நிறைய உலக வாழ்க்கை, உலகத்துக்காக வேண்டிய கால நேரங்களை செலவழித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நேரம் இல்லை, நமக்கு ஒரு அமலை செய்கிறதுக்கு நேரம் இல்லை, ஒரு குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் இல்லை, ஒரு நல்ல ஒரு காரியத்தில் ஈடுபடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. எப்போ பார்த்தாலும் பிஸி பிஸி பிஸி, எதை கேட்டாலும் பிஸி. உலக விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரங்கள் என்பது நம்ம இடத்துல கூடுதலாக இருக்கிறது. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோசிங்க. ஒரு செல்ஃப் அக்கௌண்ட் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒரு முஹாசபா பண்ணி பார்க்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இப்போ எனக்கு மௌத்து வந்தால், ஒரு மூமின் அப்படி தான் இருக்கும், இப்போ எனக்கு மௌத்து வந்தால் நான் ரெடியா? நானும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். எனக்கு இப்போ மௌத்து வந்தால் நான் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நான் தயாரா? கண்ணியமான சகோதரர்களே, உண்மையிலே நாங்கள் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், மறுமை தான் நிரந்தரம் என்று சொல்லுகிறோம், அங்கே தான் எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது நம்புகிறோம் என்றால் அந்த வாழ்க்கைக்கு நாம் எதை தயாரித்து வைத்திருக்கிறோம்? அப்படிப்பட்ட ஒரு மோமின் எப்படி இருப்பார்? இதுதான் மிக முக்கியமானது. ஆகவே அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்வது போன்று, மன் கான யுரீது ஹர்ஸல் ஆஹிரத்தின் நஸித் லஹு ஃபி ஹர்திஹி, சூரத் ஷூராவுடைய 20வது வசனம். யார் இந்த மர்மையினுடைய விளைச்சலை விரும்புகிறார்களோ அந்த விளைச்சல் நாம் அதிகப்படுத்துவோம். யார் உலகத்தினுடைய விளைச்சலை உலகத்திலே அவர்கள் ஆசைப்பட்டு கொண்டு, மன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா நூதிஹி மின்ஹா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீப், நாளை மறுமையில் அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. அப்போ உண்மையிலே உலகம் என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் போயிட்டோம்னால் அல்லாஹ் காஃபிர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இதில் நாங்களும் விதிவிலக்கு கிடையாது. உலகம் என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஒருவன் மாட்டிக்கொண்டான் வைங்க, அவருக்கு நலவு எதுவுமே ஏறுதில்லை. எவ்வளோ சொன்னாலும் மார்க்க விஷயத்தில் அவருக்கு எந்த விதமான பக்குவமோ பேணுதலோ இல்லைன்னு வைங்க. இப்போ நம்ம யோசிக்கணும், மறுமையில் நமக்கு எந்த பயனும் கிடையாது. யார் இந்த உலகத்திலே உலகம்தான் வாழ்க்கை, அதனுடைய ஜீனா, இதுதான் தேவை என்று அவன் முயற்சி செய்கிறானோ அவர்களுக்கு நுவஃபி இலைஹிம், நிறைவாக கொடுப்போம். வஹும் ஃபீஹா லா யுப்ஹஸூன், அதில் அவர்களுக்கு எந்த குறையும் வராது. ஆனால் உலாயிக அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরা, மறுமையில் அவர்களுக்கு எந்த விதமான பங்கும் அவர்களுக்கு கிடையாது. அப்போ இது ஒரு அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகம். இதை எங்களுடைய ஒரு அதாவது ஃபண்டமெண்டலாக நாங்கள் ஈமானுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சமூகம் என்றால் உண்மையிலே நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் மாற்றம் மறந்திருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் தான் படிக்கிறோம், சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிச்சிருக்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி படிச்சிருக்கிறோம். ஷஅபு அபி தாலிப் பள்ளத்தாக்கிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட காரணத்தின் காரணமாக, அவர்களை பின்பற்றியதன் காரணமாக அவர்கள் 3 வருடங்கள் அங்கே எந்தவித உணவும் இல்லாமல் அவர்கள் ஊர் நீக்கம் செய்யப்பட்டு, பொருளாதார தடை விதிக்கப்பட்டு, வெறும் இலைகொலைகளை மாத்திரம் சாப்பிட்டு கொண்டு மலங்களாக அந்த ஆடுகளுடைய விட்டைகளை போன்று அவர்கள் மலம் கழித்து கொண்டிருந்த அந்த வரலாறை நாம் படிக்கிறோம். சோழர்களே, எதற்காக அவர்கள் இவ்வளவு பாடுபட வேண்டும்? எதற்காக அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? அவர்களும் எங்களை போன்ற மனிதர்கள், எங்களை போன்ற ஆசைகள் இருந்தது, எங்களை போன்ற தேவைகள் இருந்தது. அதெல்லாம் அடைந்து அவ்வளவு தியாகங்களை செய்துதான் இந்த மார்க்கத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் அப்படி ஒரு தியாகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தியாகம் நம்ம செய்யக்கூடிய நிலைமை நம்ம இல்லை.
ஆனாலும் நமக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வரம்புகளை பேணுவதில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொடுபோக்குத்தன்மையை பார்க்கின்ற பொழுது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிற ஒரு மூமினுடைய வாழ்வில் ஒரு குறிக்கோள், ஒரு கொஸ்டின் மார்க் கேள்வியாக இருந்து கொண்டே இருக்கிறது. நானும் நீங்களும் உண்மையிலே சகோதரர்களே, நாங்கள் அந்த வரலாறை எங்களுடைய ரோலாக கொண்ட அந்த சமூகம், சஹாபாக்கள், அஸ்ஹாபுகள், சலஃபுகள், அவருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாம் என்ன செய்திருக்கிறோம்? இன்றைக்கு கல்விக்கான தேடல், மார்க்கத்தை படிக்கின்ற அளவுக்காவது நம்மிடத்தில் எந்த அளவுக்கு முயற்சி இருக்கிறது? மஸ்ஜிதுகளோடு உள்ள தொடர்புகள் எப்படி இருக்கிறது? இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வரலாற்றிலே நாங்கள் இன்னும் எங்களிடத்திலே மாற்றங்கள் உணரப்பட வேண்டும். ஆகவே ஒரு மோமினை பொறுத்தளவில் நிச்சயமாக சகோதரர்களே, சகோதரிகளே, மிக முக்கியமான பகுதி, முதலாவது எங்களுடைய அமல்களை பாதுகாப்பதற்கான அந்த முக்கியமான ஒரு படி, திருப்திகரமான ஒரு நிலைமையோடு மாத்திரம் பயணிக்காமல், நாம் செய்கின்ற அமல்களில் ஒரு திருப்தியை மட்டும் நோக்கமாக கொண்டு செயல்படாமல் அல்லாஹ்விடத்திலே துஆவோடும் அல்லாஹ்விடத்தில் அதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்பது முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி, இந்த உலகத்திலே ஒரு மூமினை பொறுத்தளவில் அவனுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு வகையான சோதனைகள் என்பது அதை அல்லாஹ் ரஹ்மத்தாக வைத்திருக்கிறான். உண்மையிலே எந்த ஒரு சமூகத்துக்கும் அது கொடுக்கப்படலை. ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகின்ற எல்லா வகையாமின் நசபின் வலா வசப் வலா ஹம் வலா ஹசன் வலா அதா இல்லா கஃபர் அல்லாஹ் வனுவல் ஹதாயா. ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற எல்லா வகையான முசீபாக்கள், அது ஒரு தலையடியாக இருந்தால் கூட, ஒரு கவலையாக இருந்தால் கூட, ஒரு சோகமான ஒரு நிலையாக இருந்தால் கூட, ஒரு டயர்டாக இருந்தால் கூட, அல்லாஹ் தஆலா அதற்கு ஒரு பாவத்தை மன்னித்து, அவனுடைய தவறுகளை மன்னித்து நன்மையை தரக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு முஸ்லீமை பொறுத்தளவில், ஒரு மோமினை பொறுத்தளவில் மர்மையை இலக்காக கொண்டவர்களிடத்திலே ஒரு லட்சியமாக இருக்க வேண்டும். உலகத்தில் ஏற்படுகின்ற சோதனைகள் அது சோதனைகளே அல்ல, நம்ம வாழ்க்கையில் அதை எடுக்கும். நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள் என்பது இது நிரந்தரமும் அல்ல. ஆகவே இந்த வாழ்க்கையில் நாம் இறைவனுக்காக வேண்டி நம்மளுக்கு ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளை ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுக்காக சபூர் பண்ண வேண்டும். இது ரெண்டாவது விஷயம். மர்மையை நோக்கி பயணிக்கிறவங்கள்ட்ட பொறுமை என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு நிறைய பேர்ட்ட கேட்டால் நம்மகிட்டலாம் பொறுமை கிடையாது சொல்லுவாங்க. நமக்கு ஒரு அளவுக்கு தான் பொறுக்கையில் தம்பி, அதுக்கு மேலாம் பொறுக்க முடியாது ஆச்சு என்றுவாங்க. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது தானே அப்படியப்பா? பொறுமைக்கு எல்லை கிடையாது, இஸ்லாம் அப்படி சொல்லலை. அதாவது ஒரு அன்லிமிட்டட் ரிவார்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஆகப்பெரிய ஒரு இபாதத் சபுர். அல்லாஹ் குர்ஆனிலே வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர், சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் தவாசி உபதேசம் செய்யுங்கன்ற அல்லாஹ். அதே போல சபுரை தவாசி பண்ண சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எவ்வளோ பெரிய சத்தியத்துக்கு எப்படி போதிக்கணுமோ சபுரை போதிங்கன்ற அல்லாஹ். ஒருவருக்கு ஒருவர், அதுக்கு எப்படி நம்ம லிமிட் போட முடியும்? இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அன்லிமிட்டட், அதாவது ரிவார்ட் கிடைக்கக்கூடிய அவ்வளோ பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் சபுர். சபுர் என்பது அறிஞர்கள் 3 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று அஸ்ஸபுர் அலல் பலா, அவனுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளில் நம்மெல்லாம் பொறுமை காப்போம், அது தெரியும் நமக்கு, அந்த சபுர் தெரியும். இன்னும் ஒரு சபுர் இருக்கிறது, அஸ்ஸபுர் அலத் தஆ, வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற விஷயத்தில் பொறுமை வேண்டும். இன்றைக்கி அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன் நம்மளோட அமலே ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அந்த அமலே சரியாக இருக்குதான்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது. தக்பீரை கட்டினான்னு வைங்க, அப்போ தான் கொடுத்த செக்கு நினைவு வரும். ஏதோ ஒன்று இழந்துட்டு வந்துருப்பார், தக்பீரை கட்டணும் உடனே ஞாபகம் வருது, அடே இதான மிஸ் ஆக்கினோம், கால் கீயை வச்சுட்டு வந்துட்டோமோ, உடனே தக்பீர் விட்டுட்டு போய் தான் அந்த கீயை எடுத்துகிட்டு வாருது. ஏன்னா அந்த தொழுகைக்குள்ளே ஷைத்தான் பெரிய போராட்டம் செய்வான். அதாவது சொல்லுவாங்க, பழையவங்க சொல்லுவாங்க, உலகத்தில் மிக வேகமாக பயணிக்கிற ஒரு ஜெட் இருக்குது தெரியுமான்னு கேட்பாங்க. என்னது? அசலா. அதில் உட்காந்துட்டீங்கன்னா உலகம் பூரா போய்த்து வந்துடுவீங்க. ஏன்னா தக்பீரை கட்டினான்னு வைங்க, முழு மாக்கட்டு அது இது அங்குள்ள நாடு எல்லாம் போயிட்டு வந்துடும். ஏன்னா ஷைத்தான் வந்து போடுவான், அதை உங்களுக்கு அந்த ஷைத்தான் வந்து அதை போட்டுருவான். ஏன்னா உங்களுக்கு முன்னுக்கு நிற்கிறவன அது மாதிரி தான். முன்னுக்கு ஒருத்தர் நல்ல ஒரு டிஷர்ட்டை போட்டு வந்திருப்பார், பிராண்டட் டிஷர்ட், அந்த எழுத்தை பார்த்தோன்னா அதை வாசிக்க தோணும். அங்கிட்ட இது எந்த பிராண்டு எந்த நாடு அப்படியே போயிடுவான். இன்னொருத்தன் வச்சு பக்கத்தில் ஃபோனை வச்சுருவான், ஐஃபோனாக இருக்கும்.
70 60 அந்த ஓட்டம் அங்கிட்ட ஓடும், அப்படி ஓடும். ஏன்? ஷைத்தானுக்கு வேணும் இவனோட சிந்தனை அங்கிட்ட ஆக்கும். ஏன்னா தொழுகைக்குள்ளே ஷைத்தான் வருவான் தானே. அதான் சொன்னால் ஓடுவான், குசு விட்டுட்டு ஓடுவான்னு ஹதீஸில் இருக்குது. அதான் சொன்னால் ஷைத்தான் குசு விட்டு ஓடுவானா, புறமுது கால், அதாவது சுத்தில் கால் பாட ஓடுவானா, பித்தட்டில் கால் போட ஓடுவான். அதை நீ அல்லாஹ்வுக்கு கட்டி நீ வந்துடுவான். அவள் தொழுகைக்குள்ளே வந்துடான், நம்மளை விட மாட்டான். நம்மளோட தொழுகை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு அவனே முயற்சி செய்வான். அதே நேரம் நம்ம தொழுகை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா காகங்கொத்துற மாதிரி. சிலவங்க தொழுகிறாங்க, அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் தக்பீர் காட்டுறான், அல்லாஹ் அக்பர்லாம் பலவலான்னு தொழுகு முடிச்சாச்சு. எப்படி அத்தையா தூதுனீங்க, வஜ்ஜா தூதுனீங்க, இப்போ ஒருத்தர் எழுப்பி கேட்டால் விளங்கும். அத்தையா கொஞ்சம் ஓதுங்க. இல்லை அசர், நம்ம அந்த தொழுகைக்குள்ளே ஓதினா வருகிறது, இங்கே தனியாக கேட்டிங்கல்ல, அத்தையாத்துணும் பாரக்கா அந்த கூட திக்கு தம்பார், பிழையாவது தம்பார். ஏன்னா அவர் தொழுகைக்குள்ளே ஓதி ஸ்பீடாக ஓதி பழகிட்டார். அதனால் அவருக்கு அந்த வேர்டு கூட மிஸ் ஆகும். இப்படி நம்மளோட தொழுகையோட நிலைமை இருக்குது நிறைய பேரோட தொழுகை. ஏன்னா நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் இந்த மாதிரியான கிளாஸுகள் தர்பியாக்களில் கலந்து கொண்டதுனால உள்ள அனுபவங்களை சொல்கிறேன். உங்களோட நம்ம அப்படி தர்பியாக்கள் இருக்குல்ல, ஆனால் நிறைய இடங்களில் நம்ம இதை கண்டிருக்கிறோம். அவங்களே சொல்லுவாங்க, இப்போ புதுசாக வர துவாக்கெல்லாம் பாடம் நமக்கு முடியலை, இந்த ருக்குவில் சுஜூதில் நிறைய துவா ஓதுறீங்க, நமக்கு சுபான் ரப்பியல் ஆலீம் தான் தெரியும், அது தவிர வேறு துவாக்கெல்லாம் தெரியாது. ரசூலுல்லாஹ் ஓதின என்னென்ன துவாக்கெல்லாம் இருக்குது ஹதீஸில் அதெல்லாம் நம்ம படித்தது கிடையாது. இப்போ ஏறுதும் இல்லை ஹஸரத்தம்பாங்க, அது உனக்கு தலைக்கு ஏறுது இல்லை, மண்டைக்கு ஏறுது இல்லை அப்படிம்பாங்க. அப்போ ஷைத்தான் விட மாட்டான், போராட்டம் இருந்து கொண்டு இருக்கும். அப்படி தான். அதனால் பொறுமை என்பது இபாதத்தில் பொறுமை வேண்டும் அப்படின்ற அர்த்தம் என்ன? அதை அறிவுபூர்வமாக நிதானமாக அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் அந்த தொழுகையை செய்வது தான் அஸ்ஸபுர் அலத்தாஹா. இன்றைக்கி எத்தனை பேர்ட்ட சபுர் இருக்குது? அதில் இபாதத்தை செய்வதில் சபுர். கொஞ்சம் இமாம் அல்லாஹ் அக்பர்னு கட்டி ஒரு சூரத்துல் பக்ராவில் ஒரு ஐனை ஓதிட்டாலே பெரிய பிரச்சனை பின்னால். என்ன இமாம் இன்றைக்கு பெரிய சூரத்து ஓதிட்டார், 2 ஐனை ஓதிட்டார், சாபாக்கள் ஒரு சூரத்து ஓதினாங்கன்றெல்லாம் பார்க்குறோம். ஆனால் நம்மளாம் நிற்க முடியலை. ஏன்னா அந்த மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பெருசாக ஓதினா குலோத் பிரபினா ஓதினா குழுவல்லா ஓதினா போதும் தானே அப்படின்னு அது பெரிய விவாதம். ஏன்னா மௌமிங்கள் நிலைமையை கருத்தில் கொண்டு தான் நம்ம தொழுகணும் இமாமை பொறுத்தளவில் அப்படின்னா அதுக்கு வேறு ஃபத்வா வேறு. ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் அப்படி உருவாகியாச்சு. ஏன்னா நம்ம நிறைய ஃபத்வாவுக்கு அதாவது ஃபத்வாக்கண்டே நிறைய விஷயங்களை பேசி நம்ம பழகிட்டோம். தக்குவா என்றது நம்மகிட்ட என்ன செய்யப்பட்டிருக்குது, அந்த பேணுதல் அதப்புகள் என்பது குறைஞ்சி போயிருக்குது. இது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு. எனக்கு தகுந்த டைம் 9 முடிக்க வேண்டியிருக்குது. இன்ஷா அல்லாஹ். கனிமான சோர்களே, உண்மையிலே இந்த சபுர் என்றதுக்கு தானே இவ்வளோ இபாதத்தில் பொறுமை காப்பது என்பது ரொம்ப கஷ்டமானது. ஆனால் அதை செய்யணும், அதான் சபுர். ஒரு மோமினை பொறுத்தல அதில் கவனமாக இருக்கணும். அஸ்ஸபுர் அலல் மாசியா. 3வது சபுர் தெரியுமா? பாவத்தில் சபுர் இருக்கும். பாவத்தில் எப்படியாப்பா சபுர்? பாவத்தை பார்க்குற நேரம் அங்கிட்ட ஆகிடும், வருவான் ஷைத்தான் கிட்ட வருவான். கொஞ்சம் பார்த்தேன், ஃபோனை தானே பார்த்து கொண்டு இருக்கிறோம், யாருமே பார்க்கலையே. அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த படத்தை கொஞ்சம் பார்த்துருவோம். அந்த ஒரு நாடக சீரியலை பார்த்துருவோம், அல்லது ஒரு தவறான மோசமான ஒரு ஏதாவது ஒன்றை பார்த்துருவோம்ன்ற அந்த வந்துடும், அந்த ஃபீல் வந்துடும். ஏன்னா நம்ம மலக்கு கிடையாது, ஷைத்தான் வருவான். அந்த இடத்துல உங்களுக்கு பொறுமை வேணும். அந்த பாவம் செய்கிற நேரத்தில், பாவம் உங்களுக்கு கண் முன்னால் வர்ற நேரம், அதில் உங்களுக்கு ஒரு சபுர் வரும். இது லேசிப்பட்டது கிடையாது. இந்த சபுர் வர்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கிற சபுர்ன்றது பொதுவாக நம்ம ஒருத்தர் சண்டை பிடிக்கிறதுல சபுர்னு போய் சொல்லுவோம். ஒருத்தவன் சண்டை பிடிக்கிறானா கொஞ்சம் விலைக்கு விட்டால் நம்ம அவரை ஒரு கோபம் பாரு நேரத்தில் அவர் அந்த கோபத்தை தணிக்கிறாருன்னா சபுர் ஓகே. ஆனால் சபுருடைய முழுமையான வடிவம் இதுதான். சலப்புகள் அழகாக தொகுத்து சொல்லலாம். அதனால தான் இமாம் இப்னு கைம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹ் அழகான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இந்த சபுர் என்பது இருக்குதானே, அஸ்ஸபுர் முர்ருன் மதாகத்துஹு. அந்த சபுரை சுவைப்பது என்பது கசப்பான, சபுரை சுவைக்கிறது அப்படின்னா சபுரோட வாழ்றது என்பது கசப்பான ஒரு விஷயம், கஷ்டம். வலாக்கின் அவாகிபுஹு அஹ்லா மினல் அஸல். ஆனால் அவருடைய அந்த முடிவு இருக்குது இல்லையா, எண்டு இருக்கு இல்லையா, அது தேனை விட இன்பமானதாக இருக்கும். எப்படி? ஹனி இருக்குல்ல, அந்த ஹனியை விட இன்பமானது. அப்போ அதில் கிடைக்கிற டேஸ்ட் ரொம்ப இன்பமானது. இமாம் இப்னு கைம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹ் அழகாக அந்த சபுரை பற்றி சொல்கிறாங்க. அதனால் கண்ணியமான சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு பகுதி. எங்களிடத்திலே இந்த சபுர் பொறுமை என்ற ஒரு பகுதி இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த நிலைமை எப்போ நம்மிடத்தில் இருக்குமோ அப்பெல்லாம் நம்மளுக்கு ஆர்வங்கள், இபாதத்தில் வணக்க வழிபாடுகள் ஆர்வம் கூடிக்கொண்டே இருக்கும்.
நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அந்த சபரோடு செய்வதற்கு நாம் முயற்சி பண்ணோம்னா எல்லாமே ஒரு இன்பமாக மாறும். குர்ஆன் ஓதுவது இன்பமாக மாறும். சடங்குக்காக செய்ய மாட்டோம். கணவனுடைய அந்த வற்புறுத்தலுக்கு நம்ம தொழ மாட்டோம். பெண்களை பொறுத்தளவில் கணவனுடைய வற்புறுத்தலுக்கு நம்ம மற்ற அந்நிய ஆண்களோட பேசுகிறது அல்லது தொடர்புகளை வச்சு கொள்வது, தனியாக பயணிப்பது இப்படியே நம்மகிட்ட இருக்காது. அதே போல் ஆண்களை பொறுத்தளவில் நம்ம தவறான தொடர்புகள் நம்ம போக மாட்டோம். ஏன் நம்மகிட்ட அந்த சபூர் இருக்குது. பாவம் மண் வரும்போது நம்ம எல்லாத்துலையும் தவிர்த்து கொள்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த பொறுமை, அந்த லேசுப்பட்ட பொறுமை இல்லை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப கட்டம், அதாவது மக்காவுடைய வாழ்க்கையில் நபி அவங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவங்க யார்? ஹதீஜா, அங்கிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இந்த கட்டத்தில் ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றிருக்குது. யார்? ஆளு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம். எப்படி இருக்கிறாங்க? அடிமையாக இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எவ்வளோ பெரிய தியாகம்! கடுமையாக சோதிக்கப்படுறாங்க, கடுமையாக தண்டிக்கப்படுற நபியோட கண் முன்னாலே பார்க்குறாங்க. அவனுக்கு இயலாது, அவங்களுக்கு கூட அந்த தைரியம் இல்லை அவங்கள விடுவிக்கிற அளவுக்கு. சப்ரன் ஆல யாசுடைய குடும்பமே பொறுமையாக இருக்குன்றாங்க. அந்த அவ்வளோ பெரிய சோதனையில் அப்படிப்பட்ட ஒரு துன்பம் நமக்கு வந்தால் எப்படி இருக்கும்? என்னையா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன், ஒன்றை தான் ஏற்றி கொண்டு இருக்கிறேன், உங்களை பின்னால் தான் வந்துட்டு இருக்கிறேன், நீ என்ன கைவிட்டு போறீன்னு நம்ம பேசிடுவோம். அப்படி அல்ல. அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவனுடைய வடிவம். அவ்வளோ பெரிய துன்பத்திலையும் அவ்வளோ பெரிய அந்த கஷ்டத்திலையும் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறாங்க. நம்மனா ஏசி போட்டுருவோம், இதுக்கு மேலே என்ன துன்பம், இது என்ன அவ்வளோ கஷ்டத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நீண்ட ஒரு தலைப்பு, உண்மையிலே கொடுக்கப்பட்ட நேரம் சுருக்கமான ஒரு நேரம். இந்த நேரத்துக்குள் முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் நாங்கள் எல்லோரும் ஒன்றை யோசிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய இலக்கு, அந்த இலக்கு என்பது, லட்சியம் என்பது, கோல் என்பதெல்லாம் இந்த உலகம் அல்ல. நானும் நீங்களும் எல்லோரும் அந்த ஒரு மறுமை என்ற ஒரு நாளுக்காக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நின்று நாங்கள் அவனுடைய அந்த பொருத்தத்தை பெற்று சுவனத்தை அடைய முடியும் என்ற ஒரு கோல், அந்த ஒரு லட்சியத்தை மாத்திரமே தலையிலே நாங்கள் குறியாக கொண்டு எங்களுடைய உள்ளங்களில் அதை ஒரு எண்ணமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சமூகம் என்றால் நிச்சயமாக நாங்கள் நிறைய மாற்றங்களை, நிறைய எங்களிடத்திலே பொறுமைகளையும், அதே போன்று மார்க்க விடயங்களில் நாம் அல்லாஹுக்காக தூய்மையாக அதை செய்கின்ற மனோநிலைமையும், அதே நேரத்தில் பிரார்த்தனையோடும் துஆவோடும் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான நிலையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நிலையை நசீபாக்குவானாக என்று கேட்டு இந்த இடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் வஃபகனல்லாஹு வ இய்யானா வ இய்யாக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.